இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் 5 கட்சிகள், அதாவது தமிழக பாஜக, தமிழ் மாநில காங்கிரஸ், நாம் தமிழர் கட்சி, புதிய தமிழகம், புதிய நீதி கட்சி, இந்த 5 கட்சிகளை தவிர அழைப்பு விடுக்கப்பட்ட அனைத்து கட்சியினருமே இதில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அது முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டியிருக்கிறது. அதே போன்று இதில் நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய தீர்மானமும் மிக முக்கியமாக கவனிக்கத்தக்க ஒன்றாக இருக்கிறது. இது சார்ந்த கருத்தை நம்மோடு பகிர்வதற்காக ஓய்வு பெற்ற IAS அதிகாரி திரு பாலச்சந்திரன் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். முதலமைச்சர் இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் முக்கியமான ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறார். அதில் நாடாளுமன்றத்தில் பிரதமர் 30 ஆண்டுகளுக்கு இந்த 1971 அடிப்படையிலான அந்த மறு வரையறையே தொடரும் என்பதற்கான உத்தரவாதத்தை கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார். இந்த எந்த அளவிற்கான ஒரு அழுத்தத்தை மத்திய அரசுக்கு ஏற்படுத்த வாய்ப்புள்ளது? இல்ல, நீங்க சொல்றபடி பார்த்தா முதல்வர் இந்த 543 கான்ஸ்டிடுவன்சி அப்படி இருக்கணும், 1971 சென்சஸ்ல இருந்த மாதிரியே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காருங்கிற மாதிரியான துணி இருக்கு. இப்போ பிரச்சனை என்னன்னா 20 லட்சம் பேருக்கெல்லாம் ஒரு கான்ஸ்டிடுவன்சி இப்ப இருக்கு. அது கொஞ்சம் சிரமமானதுதான். என்ன கேட்கணும்னா, இந்த 1971 பேசிஸ்ல 543 கான்ஸ்டிடுவன்சி இருந்த போது மாநிலங்களுக்கு என்ன விகிதாச்சாரம் இருந்ததோ அந்த விகிதாச்சாரம் காப்பாற்றப்பட வேண்டும். ஒரு சிம்பிளா சொல்றதுன்னா, 1971 சென்சஸ் படி தமிழ்நாடு பிளஸ் பாண்டிச்சேரி 40 தொகுதி, உத்தரப்பிரதேசம் 80 தொகுதி. இப்ப உத்தரப்பிரதேசத்துக்கு 120 தொகுதி ஆகும்னா தமிழ்நாடு பிளஸ் பாண்டிச்சேரிக்கு 60 ஆகணும். அங்க எப்படி கூட்டுறாங்களோ 80க்கு 40 கூட்டுறாங்களோ அது மாதிரி இங்க 40க்கு 20 கூட்டணும். இந்த ரேஷியோ ஷுட் பி மெயின்டைன். ஏன்னா இதே 543 தான் இருக்கும்னு எந்த உறுதியும் இல்லை. ரொம்ப அன்வீல்லியா போயிடும். அதனால பார்லிமெண்ட் தன்னுடைய மற்றொரு கோரிக்கையாக அவர் வைக்கிறார். 30 ஆண்டுகளுக்கு இது தொடர வேண்டும், இல்லை என்றால் வட மாநிலங்களில் எந்த அளவிற்கு உயர்கிறதோ அதே அளவிற்கான ஒரு விகிதாச்சாரத்தின் அடிப்படையில் தென் மாநிலங்களுக்கும் உயர வேண்டும் என்பதையும் தன்னுடைய கோரிக்கையாக முன்வைக்கிறார். சரியா சொல்லியிருக்காரு. அதுதான் நடக்க முடியும். ஏன்னா பாருங்க, பார்லிமெண்ட் புது பில்டிங் ஏற்கனவே 845 மெம்பருக்கு உட்கார்றதுக்கு வசதி பண்ணி கொடுத்திருக்காங்க. அப்ப எதை காட்டுது? அவங்க மனசுல ஏற்கனவே தீர்மானம் பண்ணிட்டாங்க லோக்சபா ஸ்ட்ரென்த்தை கூட்டணும்னு. எப்படி கூட்ட வேண்டும்? மாநிலங்களுடைய விகிதாச்சாரம் காப்பாற்றப்பட வேண்டும். 71 எந்த விகிதாச்சாரம் இருந்ததோ அதே விகிதாச்சாரம், the proportionate representation as it existed in 1971. அதனால 543ங்கிற நம்பர் கூடலாம். ஆனால் அந்த நம்பர் கூடும் பொழுது எல்லா மாநிலங்களுக்கும் விகிதாச்சாரம் காப்பாற்றப்பட வேண்டும். அதை முதல்வர் தெளிவா சொல்லியிருக்கார். இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு பாலச்சந்திரன்.